இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஏப்ரல் மந்த்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதுவும் இந்த கிரஷர்ல இருந்து வர எம் சாண்ட் ஜல்லி இதுக்கான பிரைஸ் லிஸ்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 mm. ஸோ 20 mm இருக்கலாம் 40 mm இருக்கலாம், எல்லாமே ஒரே ஜல்லிங்கிறதுல ஒரே காமனா ப்ரைஸா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு யூனிட்னு தனியாக எடுக்கும்போது 3000 ரூபாய். ஸோ நம்ம ஒரு லோடா எடுக்கும்போது ஒரு லோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 யூனிட்டுங்க, 4 யூனிட் சேர்ந்தது ஒரு லோடு. ஸோ 12,000 ரூபாய்ங்க. இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், அதாவது 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா 1000 ரூபாய் சொல்லுவாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபாய்ன்னு போட்டீங்கன்னா ஒரு லோடு நம்ம எடுக்கும்போது நமக்கு 13,000 ரூபாய்ங்க. இதே ஒரு யூனிட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 பிளஸ் 1000 போது 4000 ரூபாய் நமக்கு ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12 mm நமக்கு அதே இதுதான். ஸோ 40 mm 1.5 3/4 1/2 இது எல்லாத்துக்குமே சேம் பிரைஸ் தான் சொல்லிங்க. ஸோ 13,000 ரூபாய் ஒரு லோடு, ஒரு யூனிட் எடுக்கும்போது 4000 ரூபாய்ங்க. அடுத்து டஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் அதே தான். ஒரு யூனிட் அப்படிங்கும் போது 3000, அந்த ஒரு யூனிட் வண்டியில நம்ம டிப்பர்ல கொண்டு வரோம்னா அதுக்கு 4000 ரூபாய் ஒரு யூனிட், டிரான்ஸ்போர்டேஷன் 1000 ரூபாய் சேர்த்து. ஒரு லோடா எடுக்கும்போது நமக்கு 13,000ங்க. அடுத்து எம் சாண்ட் பார்க்கும்போது ஒரு யூனிட் வந்து 4000 ரூபாய். ஒரு யூனிட் மட்டும் தனியாக எடுக்கிறீங்கன்னா 4000 பிளஸ் 1000 போட்டோம்னா 5000 ரூபாய் ஆகும். இல்ல ஒரு லோடா எடுக்கிறீங்கன்னா 4 யூனிட்டுக்கு வந்து 16,000 ரூபாய், டிரான்ஸ்போர்டேஷன் 1000 சேர்த்துனீங்கன்னா ஒரு லோடுக்கு வந்து 17,000 ரூபாய் ஆகுங்க. அடுத்து பி சாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஒரு யூனிட் 5000, டிரான்ஸ்போர்டேஷன் 1000 ரெண்டையும் சேர்த்துனா 6000 ஒரு யூனிட். இதே வந்து ஒரு லோடு எடுக்கிறீங்க 4 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா 20,000 பிளஸ் 1000 21,000 நமக்கு ஒரு லோடு வாங்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. ஸோ அது வந்து 1000 தானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 இது சேர்த்தும் போது 4 யூனிட் வரும்போது 4000, அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் 1000 போட்டோம்னா 5000. ரஃப் ஸ்டோன் எடுக்கிறீங்க அப்படின்னம்னா 2200ங்க ஒரு யூனிட். ஒரு லோடுன்னு பாத்தீங்கன்னா 8800, டிரான்ஸ்போர்டேஷன் 1000, அப்போ 9800 வருது. இதே ஒரு யூனிட் எடுக்கும்போது 2200 பிளஸ் 1000 3200 வந்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிராவல் ஒரு யூனிட் வந்து 2400ங்க. ஸோ ஒரு லோடு 4 யூனிட் பாத்தீங்கன்னா 9600. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்கன்னா 1000 போட்டோம்னா 10,600 ரூபாய் நமக்கு வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேசிபிக்கான காஸ்ட். ஸோ ஜேசிபி காஸ்ட் இப்போ கிராவல் கொண்டு வரோம்னா நம்ம குழி எடுக்கிறதுக்கு இது எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 1100 to 1250 வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சைட்டு சின்ன சைட்டா இருக்குது அப்படின்னம்னா நமக்கு ரன்னிங் ஹவர்ஸும் எடுப்பாங்க. அதாவது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரன்னிங் ஹவர்ஸை கணக்கெட்டுக்குவாங்க. ஸோ சைட்டு டிபெண்ட் டைம், ஊர்ல இருந்து ரொம்ப அவுட்டரா இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் ரன்னிங் ஹவர்ஸை கணக்கிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்கு ஆஃப் ரேட் போடுவாங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதான் காமனா வந்து அவங்க வாங்குற ரேட்டுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1000, ஒரு சில பக்கம் அதிக நேரம் எடுக்கும்போது 1050 1000 கூட பண்ணுவாங்க. ஸோ 1100 to 1250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது எக்ஸ்க்ளூடிங் பேட்டா. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 200 ரூபாய் நம்ம கண்டிப்பா டிரைவருக்கு பேட்டா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.